கடவுள்ங்கிற ஒருத்தர் ஒரு முதலாளி ஒரு நிர்வாகத்தை தன்னுடைய கண்காணிப்புலையும் கட்டுப்பாட்டுலையும் நடத்துற மாதிரி நடத்தினா இங்க சமுதாயத்துல கொலை கொள்ளை போர்கள் மாதிரியான குற்றங்கள் இது எதுவுமே நடக்காது. அப்படி மீறி நடந்தா உடனடியா தண்டனை கொடுக்கப்படும். இயற்கை பேரழிவுகள் நடக்கும் பொழுது அது முன்கூட்டியே அறிவிக்கப்படும், இல்ல அது நடக்காமல் தடுக்கப்படும். இது எதுவுமே நடக்கிறது இல்ல. இந்த உலகம் உருவானது முதல் இப்போ வரைக்கும் நிறைய போர்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. நிறைய இயற்கை பேரழிவுகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. கும்பகோணத்துல 90க்கும் மேற்பட்ட பச்சிளம் குழந்தைகள் தீ விபத்துல இறந்து போனது மாதிரியான விபத்துகள் உலகம் முழுவதும் அங்கங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. இது எதுவுமே தடுக்கப்படுறதில்ல, முன்கூட்டியே அறிவிக்கப்படுறதில்ல. ஏன்னா கடவுள்ங்கிற ஒருத்தர் தன்னுடைய நேரடியான கண்காணிப்புலையோ இல்ல கட்டுப்பாட்டிலேயோ இந்த அண்டமானது இயங்கல. இந்த அண்டமானது வினை எதிர்வினை ஆற்றலை மையப்படுத்தி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ 2026ல கூட இந்த உலகத்துல போர்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. எந்த நாட்டுல எந்த மதத்துக்கு இடையில போர்கள் நடந்தாலும் எந்த மதங்கள்ல இருந்தும் கடவுள் இறங்கி அந்த குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த மக்களை காப்பாற்ற போறது கிடையாது. இங்க மனிதர்கள் தான் மனிதர்களை காப்பாத்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நாம நம்மளுடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய செயல்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நாம இந்த பிரச்சனையிலிருந்து இந்த போர்ல இருந்து விடுபட்டு வெளியில வரணும் அப்படின்னு செயல்பட தொடங்கும் போது மட்டும்தான் இந்த அண்டமானது அவர்கள் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்மளுடைய அறிவை நம்ம அதிகமா பயன்படுத்த தொடங்கும் போது மட்டும்தான் இந்த அண்டமானது நமக்கு இன்னும் அதிகமான வாய்ப்புகளையும் வழிமுறைகளையும் தொடர்ந்து ஏற்படுத்தி கொடுக்கும். நாம பிரச்சனைகள்ல மேலும் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்காகவும் ஒரு நல்ல வாழ்க்கை முறையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை வாய்ப்புகளையும் இந்த அண்டமானது தொடர்ந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படித்தான் இந்த அண்ட விதிகள் செயல்படுது.